அடச்சா நாசமா போச்சு. அவதான் காரணம். உறைஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த சவுண்டு தானே? நான் கூட முதல்ல உன்னோட கண்ணுதான் ரொம்ப ஷார்ப்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ அந்த பேப்பர் பாம்ல இருந்து தப்பிக்கும் போது எனக்கு ரொம்ப குழம்பி போச்சு. நீ உன்னோட கண்ணை பயன்படுத்தவே இல்லை. நீ போட்டிருக்க இயர்போன்ஸை ரிமூவ் பண்றதை யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காகவே நீ உன்னோட ஏரை உதரும் போது அதை தட்டி விட்டுற. நானும் அதை கவனிக்கவே இல்லை. நான் என்னோட ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணும்போது என்னோட வெயிட் கொஞ்சம் மாறும். அதை வச்சுதான் நீ நான் ஷேடோவை யூஸ் பண்றேன்றதையே கண்டுபிடிச்சு அங்கிருந்து விலகி போயிருக்க. ஆனா இந்த கம்மில் என் கால் மாட்டும்போது என் கால் இந்த தரையோட தரையா மாட்டிக்குச்சு. அதனால உன்னால அந்த சவுண்டை கேட்க முடியல. இந்த முறை என்னோட கணிப்பு சரியா இருந்ததுன்னா உன்னோட சத்தியம் உன்னால கட்டுப்படுத்த முடியாததுனாலதான் நீ அந்த இயர்போன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா தெரியுமா? ஆமா, வந்ததுல இருந்து சும்மா பேசிட்டு இருக்க. உனக்கு பயமா இருந்தா சொல்லிட்டு வெளியே ஓடிடு. என்ன சொன்ன? அப்ப உன்னை திசை திருப்புறா, ஏமாந்துராத. என்ன பண்ற பாரு. ரொம்ப தாமதம் பண்ணிட்ட. அவனுக்கு என்னாச்சு?